நக்ஷத்ரா பூஜா ஆயில் வழங்கும் விளக்கேற்றும் நேரம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹா. என் அன்பு ஜெயா டிவி நேயர்கள் அனைவருக்குமே என் அன்பு வணக்கங்கள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறுறதுக்கு இந்தியாவில் நிறைய வழிகள் சாஸ்திர ரீதியாக சொல்லப்பட்டிருக்கு. மற்ற நாடுகளில் எப்படி அப்படிங்கிறது நம்ம ஆராய்ச்சி பண்ணுறதை விட சாஸ்திரங்களில் ஜோதிடம், எண்கணிதம், பெயரியல், வாஸ்து, நேமு, அந்த பேர், அதே மாதிரி கையெழுத்து போடுறது, ப்ரொனாலஜி, அதை எப்படி நம்ம பிரயோகப்படுத்துறது. இப்போ விவேகானந்தன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு வச்சிங்களேன். விவேகானந்தன் அவருடைய முழு பெயரை சொல்லும்போது அவருடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் மேலே வரும். அதே மாதிரி சங்கரர் அப்படிங்கிற அந்த பேரை சங்கரர் அப்படின்னு சொல்லும்போது அந்த பேரினுடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் வரும். இந்த பேரில் நம்மளுடைய சந்ததிகளுக்கு இப்போ நிறைய நம்ம வைக்கிறோம். எதுக்காக வைக்கிறோம்? அவர்களை போல வாழ வேண்டும், அவர்களை போல கோலோச்ச வேண்டும், அவர்களை போல ஜெயிக்க வேண்டும், அவங்கள மாதிரி பேர் சொல்லும் பிள்ளையாக இருக்கணும். அப்படித்தான் இந்த பிள்ளை பேர் சொல்லும் பிள்ளை. யாரோட பிள்ளை? ஆதி சிவனின் பிள்ளை. அந்த ஆதி தம்பதிகளுடைய பிள்ளை, முதல் பிள்ளை, செல்ல பிள்ளை, முத்து பிள்ளை. முதற் பிள்ளை சிவனுக்கு மூத்த பிள்ளை, முதற் பிள்ளை சிவனுக்கு மூத்த பிள்ளை, முன்னின்று காப்பதிலே இவர் கோரியில்லை. முதற் பிள்ளை சிவனுக்கு மூத்த பிள்ளை, எதிலும் முன்னின்று காப்பதிலே இவர் கோரியில்லை, இவர் கோரியில்லை. துதிக்கை யானை முகத் தோற்றமோ ஓம் உருவம், துதிக்கை யானை முகத் தோற்றமோ ஓம் உருவம், எதற்கும் தொடக்கமென இருக்கும் எழில் வடிவம், எதற்கும் தொடக்கமென இருக்கும் எழில் வடிவம். முதற் பிள்ளை சிவனுக்கு மூத்த பிள்ளை. அகங்காரம் உடைந்தால்தான் அமிர்தம் கிடைக்கும் என சிதறுகின்ற தேங்காய் சிந்தனையில் நிறுத்தும். அகங்காரம் உடைந்தால்தான் அமிர்தம் கிடைக்கும் என சிதறுகின்ற தேங்காய் சிந்தனையில் நிறுத்தும். அண்டங்கள் அவர் கையில், அண்டத்தில் அவர் என்றே அந்த மோதகம் என்னும் பண்டம் உணர்த்தும். அண்டங்கள் அவர் கையில், அண்டத்தில் அவர் என்றே அந்த மோதகம் என்னும் பண்டம் உணர்த்தும். முதற் பிள்ளை சிவனுக்கு மூத்த பிள்ளை. மூலாதார சக்தி மூளையில் பாய்வதற்கு தோப்பு கரண பயிற்சி சூட்சமமாய் உதவும். பாதத்தாலே தூக்கி மேலமர்த்தும் வேகம் போல அவர் பாதம் புகலிடமாய் அமையும். முதற் பிள்ளை சிவனுக்கு மூத்த பிள்ளை, முன்னின்று காப்பதிலே இவர் கோரியில்லை. ஒரு
பேரை நம்ம குழந்தைங்களுக்கு இப்போ எப்படி தெரியுங்களா வைக்கிறோம்? மனசுக்கு தோணுன மாதிரி நம்ம ஏதேதோ பேர் வைக்கிறோம். அழகாக தமிழில் அந்த காலத்தில் பேர்லாம் வச்சுருக்காங்க. தயவு செஞ்சு இதிகாசத்தில் நீங்கள் பேரை எடுத்து பாருங்கள், எல்லாமே தமிழ் ரிலேட்டட் பேராக தான் இருக்கும். ராமன், லக்ஷ்மணன், பரதன், சத்ருகனன், அர்ஜுனன், கண்ணன், எப்படி ஒரு பேர் பாருங்கள். ரொம்ப தெளிவாக, சின்னதாக, அழகாக. இப்போ எல்லாம் 2 பேர், அப்பா பேர், வீட்டு பேர், குடும்ப பேர், பாஸ்போர்ட்டில் ஃபுல்லாக அடைச்சிக்குது. ஆனால் சின்னதாக அழகாக பேர் வைக்கும்போது தெளிவாக கூப்பிடலாம். கண்ணா, கிருஷ்ணா அப்படின்னு கூப்பிடும்போது அந்த ஞான குழந்தையினுடைய வாழ்க்கை நமக்கு வரும். அந்த ஞான குழந்தையினுடைய பேர் சொல்கிற அந்த ப்ரொனாலஜி நமக்கு கிடைக்கும். அடிக்கடி சொல்லணும், இந்த கிருஷ்ணனை கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னால் கிருஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பேரை அந்த மாதிரிலாம் சுருக்கும்போது அவங்களுடைய வாழ்க்கையும் சுருண்டு போகும். அதனால தான் கூப்பிடும்போதே தெளிவாக கூப்பிடணும். எப்படி இவரை மாதிரி கிருஷ்ணா அப்படின்னு கூப்பிடுறாரு, அதே மாதிரி நாமளும் கூப்பிடுவோம். விண்ணும் மண்ணும் படைத்து காத்து அருளிய கண்ணன் கண்ணல் எண்ணும் எழுத்தும் அறியாத இடையரிடையே இசைந்து வளர்ந்து கண்ணல் இடையரிடையே இசைந்து வளர்ந்து பண்ணும் இசையும் கலந்து குழலால் பாரொடு விண்ணையும் மயக்கி கண்ணின் அசைவால் என் கருத்தையும் உயிரையும் மயக்கினான். கண்ணன் என் கருத்தையும் உயிரையும் மயக்கினான். அந்த பார்வையொன்றே போதுமே, கண்ணல் பார்வையொன்றே போதுமே, கள்ள பார்வையொன்றே போதுமே. சங்க பதுமநிதி இரண்டும் பலிய தந்தாலும் என்ன பார்வையொன்றே போதுமே. கார்முகில் போலன கதிரன மதியன, கார்முகில் போலன கதிரன மதியன, கருவிழி கடலை சற்றே திறந்து கண்ணன் கருவிழி கடலை சற்றே திறந்து கருணை மழை பொழிந்தன் உள்ளம் கவர்ந்த கள்ள பார்வையொன்றே போதுமே. கண்ணல் பார்வையொன்றே போதுமே. சங்க பதுமநிதி இரண்டும் வலிய தந்தாலும் என்ன பார்வையொன்றே போதுமே. அன்னைய சோதை அருகினிலே சென்று, அன்னைய சோதை அருகினிலே சென்று வெண்ணை திருடி உண்ட விந்தை சொல்ல சென்றேனம்மா. வெண்ணை திருடி தின்ற விந்தை சொல்ல போனால் அன்னையின் பின்னே சென்று அணைத்து கொண்டே நின்றான். அன்னையின் பின்னே சென்று அணைத்து கொண்டே நின்று சொல்லாதே
நின்று சொல்லாதே என்று கண்ணால் கண்ணன் சொல்லாதே என்று கண்ணால் ஜாடையால் சொல்லும் கண்ணல் பார்வையொன்றே போதுமே. கண்ணல் பார்வையொன்றே போதுமே. கண்ணல் பார்வையொன்றே போதுமே. காலங்கள் மாறலாம், எத்தனையோ புது புது விஷயங்கள் விஞ்ஞான ரீதியாக வரலாம். ஆனால் மாறாதது 2 உலகத்தில் இந்த பேரை பொறுத்த வரைக்கும். ராமா கிருஷ்ணா ரெண்டுமே மாறாது. அந்த பேரும் மாற்றி மாற்றி திருப்பியும் வைப்பாங்க. இதனுடைய அர்த்தங்கள் என்ன அப்படின்போது, ராமா அப்படிங்கிற வார்த்தையும் கிருஷ்ணாங்கிற வார்த்தையும் ஏன் இந்த 2ம் சேர்த்து ராமகிருஷ்ணா அப்படிங்கிற வார்த்தையும் சொல்லும்போது அந்த குடும்பமே செழிக்கும், கர்மங்கள் போகும். அது அந்த கர்மத்தை போக்கக்கூடிய அர்த்தம் பொதிந்த சொல் இந்த சொல். அதனால தான் புரோனாலஜி. நிறைய பேர் நான் பேர் வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஏதோ பேர் வைக்கிறாங்க. மனிதர்களுக்கு வைக்க வேண்டிய பேரை வேற ஒருத்தருக்கு பேர் வைக்கிறாங்க, மிருகங்களுக்கு வைக்க வேண்டிய பேரை மனிதர்களுக்கு. இப்படி நிறைய குழப்பங்கள். இந்த குழப்பத்தில் நான் செல்லமாக கூப்பிடுறேன் சார் அப்படின்னு சொல்கிறத விட தெளிவான தீர்க்கமான அற்புதமான பார்வை கொண்டு அந்த பேரை நீங்கள் வச்சிட்டிங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு எப்படிப்பட்ட காலமாக எதிர்காலம் அமைஞ்சாலும் இந்த புரோனாலஜி அவர்களை நிலைநிறுத்திடும், வெற்றி பெற வைக்கும். வரதராஜ பெருமாளின் வீடு கலை வளர் காஞ்சி எனும் தொண்டை நாடு. வேகவதி ஆரோடும் இல்லம் நிகர் வேறில்லை என உலகம் சொல்லும். வரதராஜ பெருமாளின் வீடு கலை வளர் காஞ்சி எனும் தொண்டை நாடு. வேகவதி ஆரோடும் இல்லம் நிகர் வேறில்லை என உலகம் சொல்லும். அத்திகிரி என்பதொரு குன்றம், அது அருளாளன் உலகளந்தான் மன்றம். அத்திகிரி என்பதொரு குன்றம், அது அருளாளன் உலகளந்தான் மன்றம். 20 படியேறிச் சென்று கண்டு இருவினையும் தீர்த்தவர்கள் உண்டு. 20 படியேறிச் சென்று கண்டு இருவினையும் தீர்த்தவர்கள் உண்டு. வரதராஜ பெருமாளின் வீடு கலை வளர் காஞ்சி எனும் தொண்டை நாடு. வேகவதி ஆரோடும் இல்லம் நிகர் வேறில்லை என உலகம் சொல்லும். கருட சேவை ஆண்டில் ஒரு திருநாள், நாம் கண் படைத்த பயன்கள் எல்லாம் பெறும் நாள். கருட சேவை ஆண்டில் ஒரு திருநாள், நாம் கண் படைத்த பயன்கள் எல்லாம் பெறும் நாள். பிரம்மோற்சவ கோடை விழா பெருமை, தையில் பெருந்தேவி தெப்ப விழா அருமை. வரதராஜ பெருமாளின் வீடு கலை வளர் காஞ்சி எனும் தொண்டை நாடு. வேகவதி ஆரோடும் இல்லம் நிகர் வேறில்லை என உலகம் சொல்லும். ஒரு பேருங்கிறது
ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை குறிப்பது, அவனுடைய பயணத்தை குறிப்பது. நம்ம எவ்வளோ நாள் வாழ போகிறோம் சார்? 60 வருஷம், 70 வருஷம், 80 வருஷம், 100 வருஷம், 120 வருஷம் சார் வச்சுங்க சார், பூரண ஆயுசு சார், எல்லாரும் நல்லா இருக்கணும் சார், 120 வருஷம் சார். ஆனால் இந்த 120 வருட அந்த பயணத்தில் அனுபவங்கள், கஷ்டங்கள், வெற்றி கொடி நாட்டுவது, எவ்வளவு பிரச்சனைகள், சொந்தங்கள், பந்தங்கள், உறவுகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். அந்த பேர் தான் உங்கள் கடைசி வரைக்கும் நிற்கும். கர்ப்பத்தில் என்ன பேர் வச்சாங்களோ அதுதான் ராமாயணம் மகாபாரதம் நமக்கு சுட்டி காட்டுறது. என்ன தெரியுங்களா? ராமனது வாழ்க்கை ஒரு அனுபவ வாழ்க்கையாக இருந்தது. அவனது வாழ்க்கையே அனுபவம். இப்படி வாழணும், இப்படி போகணும், ஒரு இல், ஒரு சொல், ஒரு வில், அதுதான் ராமனது வாழ்க்கை. இத்தனை காலங்கள் ஆனாலும் அந்த ஃபார்முலா மாறவே இல்லை. ராம 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 என்றே சொல்லிடுவோம். ராம 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 என்றே சொல்லிடுவோம். அவன் கருணை அருளால் சுகமாய் உலகில் வாழ்ந்திடுவோம். ராம 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 என்றே சொல்லிடுவோம். அவன் கருணை அருளால் சுகமாய் உலகில் வாழ்ந்திடுவோம். ராம 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 என்றே சொல்லிடுவோம். ஜய ஜய ராமா சீதாராமா ரகுபதி ராகவ ராஜா ராம். ஜய ஜய ராமா சீதாராமா ரகுபதி ராகவ ராஜா ராம். சிந்தனை செய்வார் மனம் மகிழும். அவன் தேவியை பாடிட நவநிதி செல்வமும் தேடி வரும். ஜானகி ராமனை சிந்தனை செய்வார் மனம் மகிழும். அவன் தேவியை பாடிட நவநிதி செல்வமும் தேடி வரும். கோதண்ட ராமனை கும்பிட்ட பேருக்கு பகைவர்களே இல்லை. கோதண்ட ராமனை கும்பிட்ட பேருக்கு பகைவர்களே இல்லை. அவன் திருவடி பணிந்தவர் நெஞ்சினில் என்றும் கவலைகளே இல்லை. அவன் திருவடி பணிந்தவர் நெஞ்சினில் என்றும் கவலைகளே இல்லை. ராம 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 என்றே சொல்லிடுவோம். அவன் கருணை அருளால் சுகமாய் உலகில் வாழ்ந்திடுவோம். ராம 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 என்றே சொல்லிடுவோம். ஜய ஜய ராமா சீதாராமா ரகுபதி ராகவ ராஜா ராம். ஜய ஜய ராமா சீதாராமா ரகுபதி ராகவ ராஜா ராம். தர்மங்கள் தழைத்திட அவன் தான் செய்தான் அவதாரம். அதில் ஆயிரம் ஆயிரம் நீதி நேர்மை நமக்கே உபகாரம். தர்மங்கள் தழைத்திட அவன் தான் செய்தான் அவதாரம். அதில் ஆயிரம் ஆயிரம் நீதி நேர்மை நமக்கே உபகாரம். பாசம் நேசம் வாழ்க்கை என்பதை சொல்லி வைத்தான். அவன் பாதையில் நடந்தவர் வேதத்தை உணர்ந்திட வரம் கொடுத்தார். பாசம் நேசம் வாழ்க்கை என்பதை சொல்லி வைத்தான். அவன் பாதையில் நடந்தவர் வேதத்தை உணர்ந்திட வரம் கொடுத்தான். வரம் கொடுத்தான். ராம 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 என்றே சொல்லிடுவோம். அவன் கருணை அருளால் சுகமாய் உலகில் வாழ்ந்திடுவோம். ராம 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 என்றே சொல்லிடுவோம். ஜய ஜய ராமா சீதாராமா ரகுபதி ராகவ ராஜா ராம். ஜய ஜய ராமா சீதாராமா ரகுபதி ராகவ ராஜா ராம். ரகுபதி ராகவ ராஜா ராம். ரகுபதி ராகவ ராஜா ராம். ராமனது புரோனாலஜி எப்படியெல்லாம் வாழணும்னு சொல்லுச்சு. அப்போ கிருஷ்ணனது புரோனாலஜி, கிருஷ்ணனது வாழ்க்கையில்
எப்படியெல்லாம் வாழக்கூடாது, எப்படியெல்லாம் வாழணும், எப்படியெல்லாம் வாழக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு தத்துவமாக அந்த கிருஷ்ணனுடைய அந்த ப்ரொனாலஜி, அந்த பேர் இருந்தது. அதனால தான் அவர் அங்கங்கே இருந்து கஷ்டப்படும் போதெல்லாம் எல்லாரையும் தடுத்து ஆட்கொண்டார். அந்த கிருஷ்ணன்கிற பேரை அடுத்தவங்களுக்கு உபயோகமாக இருக்கும். தான் சாதிக்கிறத விட அடுத்தவங்களை சாதிக்க வைக்கிறது தான் அவங்களுடைய வேலையாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அபூர்வ ரகசியமான பேர் தான் அது. நிறைய பேர் இப்போ பேர் வைக்கும்போது மாலத்தீன் பேர் வைக்காதீங்க, சாந்தின் பேர் வைக்காதீங்க, லாஸ்ட்டில் தீன்னு வருது அப்படின்னு புதுமையாலாம் கண்டுபிடிக்கிறாங்க. மகாலட்சுமியினுடைய பேர், லக்ஷ்மியினுடைய பேரெல்லாம் வைக்கும்போது அது ஏன் வைக்கிறோம், எதுக்காக வைக்கிறோன்னு தெரிஞ்சு, ப்ரொனாலஜி தெரிஞ்சு, அர்த்தம் தெரிஞ்சு நீங்கள் வச்சிங்க அப்படின்னா அந்த அர்த்தத்தை தெரிஞ்சு உங்கள் மகளை லக்ஷ்மி வாமா அப்படின்னா லக்ஷ்மி வந்தே தீருவாள். ஆதிலக்ஷ்மி தேவிக்கு அழகாய் விளக்கேற்றி பஞ்சுத்திரி போட்டு பசும் நெய்தனை ஊற்றி குங்குமத்தில் பொட்டிட்டு கோல மஞ்சள் தானுமிட்டு பூமாலை சூடி வைத்து பூஜிப்போம் உன்னை திருமகளே. திருவிளக்கை ஏற்றி வைத்தோம் திருமகளே வருக, குலம் விளங்க எங்கள் வீட்டில் கொலுவிருக்க வருக, அலைமகளே வருக ஐஸ்வர்யம் தருக, அலைமகளே வருக ஐஸ்வர்யம் தருக. திருவிளக்கை ஏற்றி வைத்தோம் திருமகளே வருக, குலம் விளங்க எங்கள் வீட்டில் கொலுவிருக்க வருக. வாசலிலே மாக்கோலம் வீட்டினிலே லக்ஷ்மிகரம், வாசலிலே மாக்கோலம் வீட்டினிலே லக்ஷ்மிகரம், நெற்றியிலே ஸ்ரீ சூர்ணம் நெஞ்சினிலே லக்ஷ்மிகரம். அம்மா நீ ஆதரித்தால் அகிலமெல்லாம் இன்பமயம், அஷ்டமா சித்தியுடன் லோகமெல்லாம் க்ஷேமமயம், அஷ்டமா சித்தியுடன் லோகமெல்லாம் க்ஷேமமயம். அலைமகளே வருக ஐஸ்வர்யம் தருக, அலைமகளே வருக ஐஸ்வர்யம் தருக. மாவிலையும் தோரணமும் மங்களத்தின் அடையாளம், மாவிலையும் தோரணமும் மங்களத்தின் அடையாளம், ஊதுவத்தி எரிவதினால் உள்ளத்திலும் ஒரு வாசம். அம்மா நீ அருள் புரிந்தால் அகிலமெல்லாம் அலங்காரம், அன்றாடம் பாடிடுவோம் அஷ்டலட்சுமி திருநாமம், அன்றாடம் பாடிடுவோம் அஷ்டலட்சுமி திருநாமம். சங்கு சக்கரதாரி நமஸ்காரம், சகலவரம் தருவாய் நமஸ்காரம், பத்மபீட தேவி நமஸ்காரம், பத்மதமை காப்பாய் நமஸ்காரம். அந்த ப்ரொனாலஜி தான் சார் ஒரு சின்ன குழந்தை பால் இல்லாமல் அழுவுது, சிவகங்கை குளத்தருகே சிவகாமி ஓடி வராங்க. யாருக்காக? இந்த ஞான குழந்தைக்காக. அந்த பேர் ப்ரொனாலஜி, அந்த ப்ரொனாலஜிக்காக, அந்த பேருக்காக ஓடி வந்து ஞானப்பாலை தருகிறாள். அந்த பாட்டை கேட்கும்போதே திருஞான சம்பந்தர் அந்த பாலை குடிக்கும்போது
எப்படி இருந்திருக்கும்? அனுபவித்து பாருங்களேன். அதுதாங்க இந்த பாட்டு, அதுதாங்க அந்த ப்ரொனாலஜி. அந்த பாட்டோட இந்த சிச்சுவேஷனையும் தெரிஞ்சுக்கிட்டு ஞானசம்பந்தருடைய பேரும் நீங்கள் மனசில் வச்சிங்கன்னா அந்த ஞானப்பால் இப்போ நீங்கள் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். அதை நீங்கள் அனுபவிக்கலாம். சொன்னால் புரியாது, அனுபவிச்சா தான் தெரியும். சிவகங்கை கரையினிலே சிவகாமி தவம் இருப்பாள். சிவகங்கை கரையினிலே சிவகாமி தவம் இருப்பாள். சிற்சபையில் ஈசனோடு சேர்ந்து நடம் ஆடிடுவாள். சிவகங்கை கரையினிலே சிவகாமி தவம் இருப்பாள். சிற்சபையில் ஈசனோடு சேர்ந்து நடம் ஆடிடுவாள். சிவகங்கை கரையினிலே அழகான தில்லைவனம் அம்மையவள் வாழும் இடம். அழகான தில்லைவனம் அம்மையவள் வாழும் இடம். அன்பு வைப்பார் நெஞ்சகமே, அன்பு வைப்பார் நெஞ்சகமே. அன்னையவள் நாடுமிடம் நாடுமிடம். சிவகங்கை கரையினிலே சிவகாமி தவம் இருப்பாள். சிற்சபையில் ஈசனோடு சேர்ந்து நடம் ஆடிடுவாள். சிவகங்கை கரையினிலே உலகத்தை பலம் வருவாள். உள்ளத்தும் நடம் புரிவாள். உலகத்தை பலம் வருவாள். உள்ளத்தும் நடம் புரிவாள். பல நலமும் தந்திடுவாள். பல நலமும் தந்திடுவாள். பாட்டினிலும் வந்திடுவாள் வந்திடுவாள். நடனமிடும் பொற்பாதம் நாவார போற்றிடுவோம். நடனமிடும் பொற்பாதம் நாவார போற்றிடுவோம். சலனமில்லா வாழ்வு பெற சலனமில்லா வாழ்வு பெற தாயவளை சார்ந்திடுவோம் சார்ந்திடுவோம். சிவகங்கை கரையினிலே சிவகாமி தவம் இருப்பாள். சிற்சபையில் ஈசனோடு சேர்ந்து நடம் ஆடிடுவாள். சிவகங்கை கரையினிலே ஒரு குழந்தைக்கு பேர் வைக்கும்போது முதல்ல நாம் பயபக்தியோட அந்த குழந்தையினுடைய எதிர்கால வாழ்க்கை வெற்றி சாதிக்கும் தன்மை எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம பேர் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பயத்தோட பேர் வைக்கணும். அதனால தான் பெரியவங்க அச்சாரமாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒவ்வொரு குழந்தையும் என்ன நட்சத்திரத்தில் பிறக்குது, என்ன பாதத்தில் பிறக்குது, எந்த பிளானெட்டில் இருந்து எந்த பீஜாட்சரத்தினுடைய சத்தத்தில் அந்த குழந்தை இந்த பூமிக்கு வந்திருக்கு, அந்த பீஜாட்சரத்தினுடைய அந்த சத்தத்தை புரிஞ்சுக்கிட்டு முதல் இனிஷியலாக முதல் பீஜாட்சரமாக அந்த குழந்தைக்கு அந்த பேர் வச்சிங்கன்னா அந்த பிளானெட்டினுடைய முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கும். அதனால தான் அந்த பீஜாட்சரத்தை முதல் எழுத்தாக வச்சு ராமா கிருஷ்ணா ராம கிருஷ்ணா அப்படின்னு சொல்லும்போது அந்த உலகத்தில் இருந்து மூதாதியர்கள் வாழ்த்துவார்கள். ஆயர் பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றினை போல் மாய கண்ணன் தூங்குகின்றான். தாலேலு ஆயர் பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றினை போல் மாய கண்ணன் தூங்குகின்றான். தாலேலு அவன் வாய் நிறைய மண்ணை உண்டு மண்டலத்தை காட்டிய பின் ஓய்வெடுத்து தூங்குகின்றான். ஆராரோ
ஓய்வெடுத்து தூங்குகின்றான் ஆராரோ. ஆயர்பாடி மாளிகையில் தாய் மடியில் கன்றினை போல் மாய கண்ணன் தூங்குகின்றான் தாலேலோ. பின்னலிட்டு கோபியரின் கன்னத்திலே கன்னமிட்டு மன்னவன் போல் லீலை செய்தான் தாலேலோ. பின்னலிட்டு கோபியரின் கன்னத்திலே கன்னமிட்டு மன்னவன் போல் லீலை செய்தான் தாலேலோ. அந்த மந்திரத்தில் அவர் உறங்க மயக்கத்திலே இவன் உறங்க மண்டலமே உறங்குதம்மா ஆராரோ. மண்டலமே உறங்குதம்மா ஆராரோ. ஆயர்பாடி மாளிகையில் தாய் மடியில் கன்றினை போல் மாய கண்ணன் தூங்குகின்றான் தாலேலோ. படம் மீதில் அவன் நர்த்தனங்கள் ஆடியதில் தாகமெல்லாம் தீர்த்து கொண்டான் தாலேலோ. நாகப்படம் மீதில் அவன் நர்த்தனங்கள் ஆடியதில் தாகமெல்லாம் தீர்த்து கொண்டான் தாலேலோ. அவன் மோக நிலை கூட ஒரு யோக நிலை போல் இருக்கும். யார் அவனை தூங்க விட்டார் ஆராரோ. யார் அவனை தூங்க விட்டார் ஆராரோ. ஆயர்பாடி மாளிகையில் தாய் மடியில் கன்றினை போல் மாய கண்ணன் தூங்குகின்றான் தாலேலோ. கண்ணனவன் தூங்கிவிட்டால் காசினியே தூங்கிவிடும். அன்னையரே துயிலெழுப்ப வாரீரோ. கண்ணனவன் தூங்கிவிட்டால் காசினியே தூங்கிவிடும். அன்னையரே துயிலெழுப்ப வாரீரோ. அவன் பொன்னழகை பார்ப்பதற்கும் போதை முத்தம் பெறுவதற்கும் கன்னியரே கோபியரே வாரீரோ. கன்னியரே கோபியரே வாரீரோ. ஆயர்பாடி மாளிகையில் தாய் மடியில் கன்றினை போல் மாய கண்ணன் தூங்குகின்றான் தாலேலோ. மாய கண்ணன் தூங்குகின்றான் தாலேலோ. பேர் வைக்கும்போது இனிமே தயவு செஞ்சு ஏதோ புதுமையான பேர் வைக்கிறேன் அப்படின்னு வைக்காம நல்ல வார்த்தைகள், தெளிவான வார்த்தைகள், அடிக்கடி நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள். உங்கள் மகளை கூப்பிடல, உங்கள் மகனை கூப்பிடல, லக்ஷ்மியை கூப்பிடுறீங்க, ராமனை கூப்பிடுறீங்க, கிருஷ்ணனை கூப்பிடுறீங்க. ஒவ்வொரு நாளும் ஸ்மரணம் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. ராமா, கிருஷ்ணா, கோவிந்தா, நாராயணா அப்படின்னு நீங்கள் சொல்கிறது உங்களுக்கு திருமந்திரம் அப்படின்னு மனசில் பயம் வேணும். உங்கள் குழந்தைகளுடைய பேரில் நீங்கள் மோட்சம் போவதற்கான மூல மந்திரம் அதுன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே இனிமேல் ஒரு குழந்தைக்கு அற்புதமாக பேர் வைப்பீங்க. இது எல்லாம் கரெக்டு சார். நாளைக்கு என்ன அப்படி தானே கேட்க போகிறீங்க? ஏன் அவசரப்படுறீங்க? ஒரே ஒரு நாள் சார், தயவு செஞ்சு சொல்லுங்கள் சார். நாளைக்கு என்ன? நாங்கள்லாம் ரெடியாக நோட் புக்கு எடுத்து எழுதணும் இல்லைங்களா? இந்த நெல்லிக்காய் இருக்குது இல்லைங்களா சார்? நெல்லிக்காய் இருக்குது, அதனுடைய சிறப்பு, அதனுடைய விரதம், அதை எப்படியெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி பேசுவோம். வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி.
வணக்கம். சர்வே ஜனா சுகினோ பவந்து. स्थापकाय च धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे अवतारवरिष्ठाय रामकृष्णाय ते नमः. भज गोविन्दं भज गोविन्दं भज गोविन्दं भज गोविन्दं गोविन्दं भज मूढमते भज गोविन्दं भज गोविन्दं गोविन्दं मूढमते सम्प्राप्त सन्निधि काले नहीं क्षति करने करने जगी धना कृष्णा मूढ़ जगी धना कृष्णा पुरुष बुद्धि मनसि कृष्णा पुरुष बुद्धि मनसि कृष्णा यल्ल भस कर्म पातो पाचन शक्तः यावतीतो पाचन शक्तः परिवारोदतः पश्चाजीवति पश्चाजीवति पृच्छति हरति निमेषात् यौवनगर्वं हरति निमेषात् कालसर्वं मायामयमिदम् अखिलं हित्वा मायामयमिदम् अखिलं हित्वा प्रविश विदित्वा ब्रह्मपदं प्रविश विदित्वा भज गोविन्दं भज वन्दिततनु मूलदेवाकः शय्याभूतलम् अजिनुवासः वन्दिततनु मूलदेवाकः शय्याभूतलम् अजिनुवासः सर्वपरित
भगवद्गीता किञ्चिदधीता भगवद्गीता किञ्चिदधीता गङ्गाजलं कणिका पीता भगवद्गीता किञ्चिदधीता गङ्गाजलं कणिका पीता सकदपि सकदपि मुरारितमचा समचा प्रियते श्यामेन चर्चा क्रियते चा भजगो 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 पुनरपि जननं पुनरपि मरणं जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरशयनं पुनरपि जठरशयनं इह संसार बहुत संसार बहुत पागे उतारे सकस्वं ध्येयं श्रीपति रूपमजस्वं ध्येयं गीता नाम सकस्वं ध्येयं श्रीपति रूपमजस्वं ध्येयं सज्जन संगे चित्तं ध्येयं सज्जन संगे भावयनित्यं नास्ति तत् सुखदेश सत्यं भावयनित्यं नास्ति तत् सुखदेश सत्यं पुत्रदपि धनभाजिभिः पुत्रदपि धनभाजिभिः सर्वत्रैषा विहिता रीतिः सर्वत्रैषा विहिता रीतिः भरभद्रः संसार रचिता भवमुक्तः मुरुचरणामृत निर्भरभद्रः संसार रचिता भवमुक्तः हृदयस्थं देवं
ஜ